ஒரு தேர்தல் இல்லாமல், ஒரு சட்ட திருத்தம் இல்லாமல் இந்திய அரசியல் மாறுது அப்படின்னா நம்புவீங்களா? 2026க்கு பிறகு நடைபெறக்கூடிய தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வெறும் வரைபட மாற்றம் இல்லை. யாரு பேசணும், யாரு பேசக்கூடாது, யாரு பேசினாலும் வெளியே கேட்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுக்கான ஒரு கேம். ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரை இரண்டும் ஒரே சமயத்தில் வருவது அப்படிங்கிறது கோஇன்சிடென்ட்டா? இல்லை அதுதான் திட்டமேவா? ஒரே சித்தாந்தத்தின் கீழ் இந்தியா செயல்பட வேண்டும் என்பதை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்காங்களா? தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எந்த அளவுக்கு தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும்? இது ரிஃபார்மா இல்ல இன்சைட் பொலிட்டிக்கல் மாஸ்டர் பிளானா? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம். தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. இதற்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தாட் உருவாகும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்ப்பது மிக சரியானதாக இருக்கும். முதல் கேள்வி, தொகுதி மறுவரை அப்படின்னா என்ன? நாடாளுமன்ற தொகுதி மற்றும் எம்எல்ஏ தொகுதிகளில் மக்கள் தொகையின் அடிப்படையில் அதோட எண்ணிக்கைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்எல்ஏ தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தொகுதிக்கும் இன்னொரு தொகுதிக்கும் மக்கள் தொகையோட எண்ணிக்கை மாறுபடும். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க, இன்னொரு தொகுதியில் 90,000 பேர் தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளோட எண்ணிக்கையை மாற்றி அமைப்பாங்க. அதே நேரத்தில் அந்த தொகுதியினுடைய அந்த எல்லையும் மாற்றி வைப்பாங்க. இதுதான் ஒரு தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி தொகுதி மறுவரை அப்படிங்கிற செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1952, 1963, 1973 போன்ற காலங்களில் தொகுதி மறுவரை நடைபெற்றிருக்கு. அதன் பிறகு எங்க தொகுதி மறுவரை பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 1976 எமர்ஜென்சி இருக்குது. அந்த இடத்துல ஒரு முக்கியமான திட்டம் ஒன்று கொண்டு வராங்க, குடும்ப கட்டுப்பாடு. இந்தியாவினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை அபரிவிதமாக அதிகரிச்சுட்டே போகுது, இது ஆபத்து. ஸோ இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதை கொண்டு வரும்போது அதை செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதாவது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பாக செய்யக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறத மக்கள் தொகையின் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது அவங்களுக்கு ஒரு தொகுதி மறுவரை அப்படிங்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது குடும்ப கட்டுப்பாடு திட்டம் செயல்பாட்டில் இருக்கும்பொழுது இது போன்ற தொகுதி மறுவரை அப்படிங்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு 1976 இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2001 வரைக்கும் தொகுதி மறுவரை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2001 மீண்டும் அந்த ஃப்ரீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2026 வரைக்கும் தொகுதி மறுவரை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ 2026 தொகுதி மறுவரை அப்படிங்கிற டாபிக் மீண்டும் கையில் எடுக்கிறாங்க. தொகுதி மறுவரைக்கான தேவை இப்போ என்ன இருக்குது? சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஒருவருக்கு ஒரு நபருக்கு ஒரு வாக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் தொகுதி மறுவரைக்கான தேவை இப்போ ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தமிழகத்தில் குறைவான மக்கள் தொகை இருக்கிறாங்க, இதே உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்கள்கள் இருக்காங்க. இப்போ இந்த குறைவான மக்களுக்கு அந்த பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா அதிக எம்பிக்கள் அங்கே நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவுக்கு எம்பிக்கள் போகலை, அதை விட குறைவாக தான் போகிறாங்க. ஸோ இன்னும் எம்பிக்களோட எண்ணிக்கை அந்த உத்தரப்பிரதேசத்தில் அதிகரிக்கணும், இந்த தமிழகத்தில் அந்த எம்பிக்களோட எண்ணிக்கை அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சரி செய்யணும், இது போன்ற தேவைகள் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1976 குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. அதை அனைத்து மாநிலங்களும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதும் ஒன்றிய அரசு. அதை செயல்படுத்தி ஒன்றிய அரசிற்கு படி வழி நடந்த மாநிலத்திற்கு தண்டனையாகவும் ஒன்றிய அரசை மதிக்காம அந்த திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பதாக தான் இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இருக்கு. தொகுதி மறுவரை அப்படிங்கிறது எப்படி பண்ண போறாங்க? முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்தியா முழுவதுமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதன் பிறகு தொகுதி மறுவரையறை ஆணையம் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் அமைக்கப்படும். அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த எத்தனை சீட்டு, ஒரு 600 சீட்டோ, இப்போ இருக்கக்கூடிய சீட்டுக்கு எண்ணிக்கை உயர்த்து 600, 650, 700 எவ்வளோ கொண்டு வராங்களோ அந்த சீட்டை பகிர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் இத்தனை சீட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு இத்தனை சீட்டு, கேரளாவுக்கு இத்தனை எம்பி சீட்டு, மகாராஷ்டிராக்கு இவ்வளோ அப்படிங்கிறது பிடித்து கொடுக்கப்படும். மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அந்த எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அதன் பிறகு இந்த தொகுதியோட எல்லைகள், ஒரு கரூர் தொகுதி இருக்குது, சேலம் தொகுதி இருக்குது அப்படின்னா எந்தெந்த பகுதிகளை உள்ளடக்கியது கரூர் தொகுதி,
எம்பி தொகுதி. எந்தெந்த பகுதியில் இருக்கிற எம்பி தொகுதி தான் சேலம் தொகுதி அப்படின்னு தொகுதி எல்லையை வந்து மறுவரைவு செய்வாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கான தனித்தொகுதிகளாக எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கலாம், எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை ஒதுக்கீடு செய்வாங்க. தங்களுடைய அறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்க வந்து தாக்கல் செய்வாங்க. இந்த இடத்துல பார்லிமெண்டோட ரோல் பெருசாக கிடையாது. விவாதம் நடத்தப்படும், ஏற்கலாம் மறுக்கலாம். ஆனாலும் கூட இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. கோர்ட்டில் போய் நம்ம இதை சேலஞ்ச் பண்ணவும் முடியாது. அதனால தான் இது குவைட்டாக நடந்தாலும் கூட ரொம்ப பவர்ஃபுல்லான இம்பேக்டை நம்ம கொடுக்கும் அப்படின்னு மாநிலங்கள் கருதுகிறாங்க. ஒருவேளை தொகுதி மறு வரையறை வந்து செயல்படுத்தப்பட்டால் யாருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு தமிழ்நாட்டை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. கல்வி, சுகாதாரங்கிறது எல்லாத்துலேயுமே மற்ற மாநிலங்களோட முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை பண்ணும் பொழுது நம்மளோட மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்குது. இதுவே உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க இப்போயே 80 தொகுதிகள் வச்சுருக்காங்க, நம்ம 39 தொகுதிகள் இருக்குது. ஓகே, நீங்கள் தொகுதிகள் குறைக்கப்படவே மாட்டாது, மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 39 தொகுதிகள் அப்படியே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட உத்தரப்பிரதேசத்தின் தொகுதிகள் 80லிருந்து ஒரு 90, 95ஆகவோ 100ஆகவோ அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 543 எம்பிக்களில் 39 எம்பிக்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? அதுவே 700 எம்பிக்களில் இருக்கக்கூடிய இடத்துல 39 எம்பிக்கள் அப்படிங்கிறது எந்த பர்சன்டேஜ்? அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட அதிகாரம், நம்மளுடைய பலம், நம்மளோட வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்படும். அதுக்கு பிறகு கேட்காமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தென் மாநிலங்களின் தயவு இல்லாமலேயே வட மாநிலத்தினுடைய வாக்குகளை மட்டுமே பெற்று ஒரு கட்சி இந்தியாவை முழுவதும் ஆளக்கூடிய கட்சியாக மாற முடியும். அதாவது வட இந்தியாவின் வாக்குகள் பெற்றால் மொத்த இந்தியாவையும் ஆளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க? இந்த தென்னிந்தியாவை கண்டுக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க. யார் நம்ம ஓட்டு போட போகிறாங்களோ, நம்மளோட கோர் ஓட்டு யாருக்கு இருக்கோ அவங்க மீது தான் ஃபுல் ஃபோக்கஸும் வைப்பாங்க. இப்பயே ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை பாக்கி, மத்திய மாநில உறவுகள் மோதல், ஆளுநருடான மோதல் அப்படின்னு இந்த நிர்வாக ரீதியான சிக்கல் நிறையா இருக்கும் பொழுது ஃப்யூச்சரில் இந்த தென் மாநில ஓட்டே நமக்கு தேவையில்லை, அவங்க ஓட்டு போட்டாலும் போடாட்டி நான் தான் பிரதமராக போகிறோம், நம்ம கட்சி தான் ஆட்சி அமைக்க போது, நமக்கு வட இந்தியாவின் சப்போர்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரக்கூடிய கட்சிகள் மத்தியில் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தென் மாநிலங்களின் நிலை என்னவாக மாறும்? ஸோ நல்ல நிர்வாகம் செய்தோம் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு பெரிய அரசியல் இழப்பை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் தென் மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கா? இதே காலகட்டத்தில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புஷ் பண்ணுறாங்க. தொகுதி மறுவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது கோஇன்சிடென்ட்டாக ஒரே நேரத்தில் நடக்குதா? அதுலேயும் சில சந்தேகங்கள் இருக்குது. டீலிமிட்டேஷன் மூலமாக சீட்டை வந்து யார் யாருக்கு இவ்வளோ சீட் அப்படிங்கிறத பகிர்ந்து கொடுத்துடலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக மொத்தமாக ஒரே அலையில் அந்த கன்வெர்ட் பண்ணிடலாம், நமக்காக சீட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். வட இந்தியாவை, தென்னிந்தியா விட்டுருங்க, வட இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஒன்று திரட்ட முடியும். ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இல்லை ஒரு சின்ன விஷயத்துக்கு எதிராக அவங்களை ஒன்று திரட்டுவது ரொம்ப ஈஸி. அதாவது பிளவுபடுத்தி அது மெஜாரிட்டியான பக்கத்து நின்று ஓட்டு பெறுவது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம வட இந்தியாவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தையும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சட்டமன்றங்களையும் ஒரே நேரத்தில் ஒரு கட்சி கையில் எடுத்து ஆட்சிக்கு அமைக்க முடியும். நம்ம வந்து யார் வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுறோமோ அவங்களே மத்தியில் ஆட்சிக்கு வருவாங்க, அவங்களே மெஜாரிட்டியான இந்திய மாநிலங்களையும் ஆட்சி செய்வாங்க. அப்படிங்கும் பொழுது தென்னிந்தியா வந்து யார் வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறோமோ அவங்களே மத்தியில் ஆட்சிக்கு வருவாங்க. அதைக்கும் மேலே வட இந்தியாவில் மெஜாரிட்டியான மாநிலங்களையும் ஆட்சி செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய குரல் நாடாளுமன்றத்தில் கேட்கவே கேட்காது. எவ்வளவு சத்தமாக பேசினாலும் அந்த இடத்துல தென் மாநிலங்களின் குரல் வலுவிழக்கும். எந்த ஒரு மசோதா வந்தாலும் வட இந்தியா மக்களின் எம்பிக்களோட ஆதரவோட அந்த மசோதா நிறைவேறும். ஸோ இந்த நேரத்தில் மக்களுக்கே ஒரு சலிப்பு ஏற்படும். நம்ம யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போடுறோம், ஆனால் அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க, நமக்கு ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டேங்கிறாங்க, சரி நம்ம அவங்களுக்கே ஒரு டைம் ஓட்டு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். இது எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, லோக்கல் பாடி எலெக்ஷனில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது எந்த கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டை போட்டுருவோம்ப்பா, அப்போ தான் நம்ம எதுக்கு அவங்கள பாதிச்சுக்கணும், அப்போ தான் நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணுவாங்க, கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்கு போடுறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மைண்ட் செட் இன்னும் ஒரு 4-3 தேர்தலுக்கு பிறகு இந்த சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் அந்த ஒரு இதுலையும் மக்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. தொகுதி மறுவரை அப்படிங்கிறது எப்படி பண்ணால் சரியாக இருக்கும்?
முதல்ல மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரை அப்படிங்கிறது சரியானது கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு அப்படின்னா ஒரு 50% மக்கள் தொகைக்காக ஒதுக்கிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 30% அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை அடிப்படையாக வச்சு கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு போன்ற இன்னும் பல துறைகளில் அந்த மாநிலம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது அடுத்து 20%. அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படையில் மாநிலம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சும் தொகுதி மறுவரை பண்ணலாம். அதையும் தாண்டி ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய எம்பிக்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக குறைக்கப்படவே கூடாது. இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் 39 எம்பி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது குறைச்சிடக்கூடாது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 எம்பியோ 3 எம்பியோ தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறியா ஓகே. ஆனால் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா மாநிலங்களவையினுடைய அதிகாரத்தை இப்போ இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளில் மக்களவையின் கை ஓங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொகுதி மறுவரை பண்ணும் பொழுது அந்த எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் மக்களவையில் அதிகாரம் செலுத்தும், அங்கே அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க. அதை ஈடுகட்டுறதற்கு ராஜ்யசபாவில் ராஜ்யசபாவினுடைய அந்த அதிகாரத்தை அதிகரிக்கும் பொழுது அது ரெண்டுக்கும் ஈக்குவலாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொகுதி மறுவரையை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பேஸாக சில பகுதிகளாக பிரித்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள முழுமையாக நம்ம நடைமுறைப்படுத்தலாம். இது மாநிலங்களுக்கு நிர்வாக ரீதியான சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பாதுகாப்பை இது கொடுக்கணும். ஸோ இது போல பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சரியாக நிர்வாகம் செய்த மாநிலங்கள் பனிஷ்மெண்ட் பெறுவதை தவிர்க்கப்படும். அவங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இதுதான் சரியான தொகுதி மறுவரையாகவும் இருக்கும். தொகுதி மறுவரை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அதற்காக அது அநியாயமாக இருக்க வேண்டிய அவசியம் எங்கேயுமே இல்லை. தொகுதி மறுவரை அப்படிங்கிறது ஒரு வரைபட மாற்றம் மட்டும் கிடையாது. அதிகாரம் யார் கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானிக்கிற விஷயம். ஒரே ஒரு கேள்விதான் மக்களே, இந்தியா கூட்டாட்சி நாடாக தொடருமா இல்லை மைய அதிகாரம் கொண்ட ஒரு நாடாக மாறுமா? வரைபடம் மாறுனா அதிகாரம் மாறும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.